தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆண்ட பரம்பரை களவாணி பைய மாதிரி இருக்கான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஆண்ட பரம்பரை களவாணி பைய மாதிரி இருக்கான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்காரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்ட பரம்பரை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்ட பரம்பரை ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே அரசாட்சி செஞ்சாங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற அனைத்து சமூகத்தினரையும் அரவணைத்து ஆட்சி செஞ்சாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஆண்ட பரம்பரை என்பது அனைத்து சமூகத்தினரையும் அரவணைத்து ஆட்சி செஞ்சாங்க. அதுதான் ஆண்ட பரம்பரை. ஆட்சி செஞ்சவங்க அப்படித்தான் பண்ணாங்க. குறிப்பிட்ட எந்த ஒரு சமூகத்தின் மீது வன்மம் வைத்து அந்த சமூகத்தை நசுக்கவோ அடிக்கவோ வெட்டவோ குத்தவோ பண்ணலை. ஆனால் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு சாதிக்காரவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க மற்ற சாதிக்காரவங்கள அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க. இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் இருக்க அனைத்து சமூகத்தினரும் இதை தான் செய்கிறாங்க. நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னீங்கன்னா அனைத்து சமூகத்தினரோட சமூக நல்லிணக்கத்தை பின்பற்றணும். நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு அடுத்த சமூகத்தை சார்ந்தவங்களை வெட்ட குத்த இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட பரம்பரை கிடையாது. ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா களவாணித்தனம் பண்ணுறாங்க, வழிப்பறி பண்ணுறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, போதைப்பொருள் விற்கிறாங்க, பாலியல் பிரச்சனைகளை சிக்கிறாங்க, சமூக விரோத செயல்களில் செயல்படுறாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்ட பரம்பரை இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்க அனைத்து சமூகத்தினரையும் அரவணைத்து சொல்லுங்கள். இந்த கஞ்சா விற்கிறது, போதைப்பொருள் விற்கிறது, களவாணித்தனம் பண்ணுறது, கள்ளச்சாராயம் விற்கிறது, இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது, வழிப்பறி பண்ணுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் விட்டுவிடுங்க. இது ஆண்ட பரம்பரைக்கு அழகல்ல.